தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் முதல்வன், நல்லா இருக்கேன். மதுவிலக்கு கோரிக்கை மாநாட்டோட நெருங்கின அந்த நெருக்கத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி வந்து மாநாட்டோட நோக்கத்தையே திசை திருப்பிட்டாங்க. இது வந்து எல்லாரும் வர மேடையாக நான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கம் அந்த திசை மாறியது அப்படிங்கிறது திசை மாறியதா இல்லை திசை மாறணும்னு வீசிக்கவே விரும்பியதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையான நிலையில் தான் வந்து மேற்கொள்ளும். அது வந்து கருத்தியல் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி, தேர்தல் அணுகுமுறைகளாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ரொம்ப பிளெயினாக ஓப்பனாக தான் இருப்போம். அதனால் நாங்கள் அதை வந்து மடமாற்றணும், கொண்டு போகணுன்ற இன்டென்ஷன் துளியும் இல்லை. எழுச்சி தமிழர் வந்து மிக தெளிவாக அந்த பேட்டியில் சொன்ன விஷயங்களை ஒரு ஜெனியன் ரிப்போர்ட்டிங்காக இருந்தால் எப்படி கேரி பண்ணியிருக்கணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் எல்லா மீடியா ஹவுஸஸ்க்குமே வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி சில பேர் ஒரு ஹிடன் அஜெண்டாவோட என்ன பண்ணாங்கன்னா, அந்த செய்தி வந்து ஒரு நியாயமாக போர்ட்ரே பண்ணியிருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் தலைவர் வந்து அழைப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் ஆடடாக போனோன்னா பாஜக, பாமக தவிர்த்து அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்புன்னு போட்டிருக்கலாம். இதுதான் அதில் இருந்த கண்டென்ட்டு. ஆனால் என்ன கார்டு போடுறாங்கன்னா, அதிமுகவிற்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அழைப்புன்னு போடுறாங்க. அது என்ன கன்வே பண்ணுச்சுன்னா, ஏதோ அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அழைப்பு கொடுத்த மாதிரி ஒரு மீனிங்கை வந்து கன்வே பண்ணுது. இல்லை, தமிழ்நாடு தேர்தலில் பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகங்கிறது இருதுருவம். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றது அதிமுகவுடைய தலைவர், மறைந்த தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது முதல்ல போய் பார்க்குறாங்கட்டும். 2009 ஈழ பிரச்சனை அப்போது அவங்க அணியில் போய் டிராவல் பண்ணோம். அதற்கு ஆனால் அது களத்தில் வந்து சாத்தியமாக இருக்குங்களா? ஒரே ஒரு சின்ன பேட்டி தான். அதிமுக அழைப்புங்கிறது வந்து ட்ரிகர் பண்ண விவாதம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் அந்த மேடைக்கு அதிமுக அழைப்பதோ அவங்க வந்து உட்கார்றதோ அதை வந்து வெறும் அந்த நிகழ்வாக மட்டும் பார்க்கறதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நீங்கள் ரெண்டு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பொதுவான விஷயங்களில் ஏன் இப்போ வந்து நீட்டு விலக்குக்கு வந்து தீர்மானம் போட்டோம் சட்டமன்றத்தில். அதில் அதிமுகவும் ஆதரிச்சு தானே போட்டிருக்கோம். திமுக அதிமுக எல்லாமே ஒரு நிலைப்பாடு தானே. அந்த தீர்மானம் ஆமாம், சட்டமன்றம் இல்லை, இது நம்ம மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளோட மேடை இல்லை, அதுதான் சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ப்ரீமெச்சூராக முன்கூட்டியே இப்போ நாங்கள் வந்து மாநாடு நடத்த போகிறோன்னு அறிவித்தோம். மாநாட்டுக்கான வடிவத்தை பற்றி நாங்கள் அப்போவே அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த வடிவம் என்னன்றதை நாங்கள் சிந்திக்க கூட இல்லை. இது எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போயிருக்கலாம்னா, அதிமுக வந்து நாங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வரவேற்கிறோம், நாங்கள் இந்த அழைப்பை வந்து நாங்கள் வந்து கலந்து பேசணும். நாங்கள் அதில் என்னென்னா, அழைப்பு அதிமுகவுக்கு இல்லை, எல்லாருக்குமான ஜென்ரல் கால். இப்போ நீங்கள் பல நேரங்களில் வந்து இப்போ விவசாயிகள் பிரச்சனைகள்லாம் வந்து எல்லாரும் தானாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி போகிறோம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி அவங்க வந்து நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தரும் ஆதரவு தெரிவிக்கிறோன்னாங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக எந்த மாதிரியான வடிவத்துக்கு போயிருக்கோன்னா, நாங்கள் விரும்பின மாதிரி அந்த தேர்தல் அரசியல்ன்ற வடிவத்தை தாண்டி ஒரு பொது பிரச்சனைன்ற வடிவத்துக்கு போவோம். அப்போது ஒரு இணக்கமான சூழல் வந்திருக்கும். நீங்கள் இப்படி சிந்திச்சு பாருங்கள், அதிமுக இதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், அடுத்த கட்டமாக அது வந்து என்னவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, திமுக முன் வருவாங்க, ஒவ்வொரு கட்சிகளாக முன் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாருமே முன் வராங்கன்னும் போது ஒரு கன்சென்சஸ் கொண்டு வந்து நம்ம இதை வந்து கொண்டு போயிருக்கலாம். இது எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த எலக்டோரல் பாயிண்டில் வந்து ட்ரிகர் ஆகி போயிடுச்சு. அப்போ டோட்டலாக மடைமாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு விவாதங்களும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியிலேருந்து வந்துடுவாங்களா, அவங்ககிட்ட போவாங்களா, இல்லை யார் கூட கூட்டணி வைப்பாங்க, இவங்களும் அவங்களும் சேருவாங்களா, இதுதான் விவாதமாக நடந்தது. தவிர விவாதம் என்ன நடந்திருக்குன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கி எடுத்திருக்காங்க மது ஒழிப்பை. இது ஏற்கனவே கடந்த காலங்களில் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது, இது வந்து என்னென்ன கடந்த காலங்களில் இது எடுக்கும்பொழுது எந்தெந்த காரணங்களால் இதுக்கு பின்னடைவு ஏற்பட்டது, இப்படியான டிஸ்கஷன் நடக்கவே இல்லை. தேர்தல் களத்தில் பங்கேற்கிற ஒரு இயக்கம், அதோடைய தலைமையோட நடவடிக்கை, அந்த கட்சி அறிவிக்கிற மாநாட்டுக்குள்ள தேர்தல் அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டை எவ்வளோ தூரம் அது வேலிடாக இருக்குன்னு நீங்கள்? இல்லை, அதான் இப்போ நீங்களே ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளோடு கைகோர்த்து வந்து ட்ராவல் பண்ணுறாரு எழுச்சி தமிழர். ஆனால் திருப்பி எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது அன்றைக்கி வந்து டிஎம்கேவோட தான் நின்னார், எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றார்.
இப்போ இதுக்கான பிரசிடென்ஸே இருக்கு. நீங்கள் அந்த வகையில் தான் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு தனித்துவமாக வந்து தன்னை வந்து மற்றவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்தலை, தனித்துவமாக இருக்கிற கட்சி, பொதுதளத்தை பயணித்து கொண்டிருக்கக்கூடிய. அதே நேரத்தில் எங்களுக்கான ஐடென்டிட்டி இல்லை, எங்களுக்கான ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மை வந்து ரொம்ப யூனிக்கானது. அதை நோக்கி வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இல்லை, இது மீடியாவில் பேசுனது ஒரு பக்கம் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், குறிப்பாக சமூக வலைத்தளம் இயங்குறவங்களுக்கு இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு ஆற்றாமை பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் போதுமான அங்கீகாரம் இன்னும் இல்லை. அது ஒரு ஷீட் ஷேரிங்காக இருக்கட்டும், இதெல்லாம். அப்போ இன்னொரு ஆப்ஷன் நமக்கு என்ன தப்புன்ற ஒரு அவங்களுக்கான எண்ணத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியாவில். அதை கவனிச்சிங்களா? இப்போ அவங்க வந்து சொல்கிறது எல்லாமே 100% உண்மை. நீங்கள் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே இப்போ கருத்துக்களை பதிகிறவங்களா இருக்கட்டும், பேசுகிறவங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டுறது, எங்கள் எல்லாரையும் வந்து லீட் பண்ணிட்டு போகிறது எங்களுக்கான தலைமை வந்து தலைவர் எழுச்சி தமிழர். இப்போ அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம், இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய எழுச்சி தமிழருக்கு இந்த கட்சிக்கு வந்து இது வந்து சரியானதா போதுமானதான்னு தெரியாத நிலையிலலாம் அவர் இருக்க போகிறதில்ல. இப்போ அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்க போகிறாரு. இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் பேசலாம். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக எனக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை, 1 பாயிண்ட் ஆதங்கத்தை நான் பேசுவேன். அது கணக்கில் எடுத்துப்பார். அதே நேரத்தில் அந்த ஆதங்கத்தை ஓவர் ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவை இருந்ததுன்னா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். ஆகவே இது மாதிரியான விஷயங்கள் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். நீங்கள் எல்லா இயக்கங்கள்லையும் இருக்கும். எந்த இயக்கத்தை எடுத்தீங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய கேடர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து நீங்கள் வந்து உண்மையானதாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் பேசுகிறாங்க. பட் எல்லாவற்றையும் கலந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் தான் வந்து ஒரு கட்சி தலைமை இருக்கும். எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது யாராக வேணா இருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கட்சி, எங்களுக்கான ஷேர் கிடைக்கலன்றதுல எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்கோ, எங்கள் உறுப்பினர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்கோ, அதே ஆதங்கம் கொடுக்குற கட்சிக்கும் இருக்குல்ல. இது வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. இப்போ நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கோங்க, எங்களுக்கு போதுமான எண்ணிக்கையில் இடம் கொடுக்கலன்றது ஆதங்கம் இருக்குது. அது நியாயமான ஆதங்கம். ஆனால் அந்த பக்கம் இருக்கிற கட்சியில் நாம் இன்னும் கூட நிறைய தொகுதியில் நின்று இருக்கலாமேன்ற ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிஸ்கஷன் வந்து அது கண்டிப்பாக ஒரு இயக்கத்தில் இருக்கும். பட் அது மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு க்ளோஸ்ட் ரூம் டிஸ்கஷனாக இருந்திருக்கலாம். ஒரு 2 கருத்துக்கள் தலைவர் அவர்கள் தாண்டி இருவேறு கருத்துக்கள் வந்து மீடியாவில் பேசப்படுது. இறுதியாக வந்து கட்சியுடைய தலைவர் வந்து அதை சரி பண்ணுற வரைக்கும் அந்த டிஸ்கஷன் போச்சு. இல்லை, இதில் வந்து எல்லாரோட தாட் ப்ராசஸுமே ஒன்று தான். எல்லாரோட தாட்டும் ஒரே லைனில் தான். என்ன அந்த ஒரு லைன் அப்படின்னா, கட்சி வலிமை பெறணும், எழுச்சி தமிழர் மக்களை வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு அதிகார நிலையில் வரணுன்றது வந்து இந்த தாட் ப்ராசஸ் வந்து தலைவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுத்துனா வந்து தலைவருக்கு அடுத்துனா வந்து நான் சொல்கிறது பொறுப்பு படி நிலையில். நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான், தலைவர் எல்லாரும் ஒன்று தான். நாங்கள் அந்த படிநிலையில் இருக்கிற நபர்லேருந்து கடைசியாக முகாம் செயலாளரில் முகாம் உறுப்பினர் வரைக்கும் ஒரே தாட் தான். கட்சி வலிமை பெறணும், தலைவர் வந்து இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வரணுன்றது எந்த மாற்றமும் கிடையாது. பட் அதை வெளிப்படுத்துகிற தன்மை இருக்குது. ஒன்று வெளிப்படுத்தும் போது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பின்னணி இருக்குது, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து பேசுகிற மாதிரியே வந்து இன்னொருத்தர் பேசுவார்ன்றது கிடையாது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறேன். ஆனால் அதில் அண்டர்லைன் பண்ண விஷயம் என்னன்றதை நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வெளிப்படுத்தினாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாரோட கருத்துலையும் இடையோடிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, கட்சி வலிமை பெறணும், எழுச்சி தமிழர் வந்து இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரணுன்றது தான் எல்லோருடைய கருத்தும். அதில் ஒன்றும் மாறுபட்ட நிலையில். ஸோ 2026 தமிழ்நாடு அரசியலில் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து 2ஆம் இடத்துக்கு நோக்கி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது விஜய் அவர்களுடைய ஸ்ட்ரென்த்தை அங்கீகரிக்கிறதா, இல்லை இப்போ இருக்கிற அலையன்ஸுக்கோ இல்லை ஏடிஎம்கேக்கோ கொடுக்குற ஒரு சிக்னல்? அது இப்போ நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி கட்டி அமைச்சு எலெக்ஷனில் நின்னோம். நாங்கள் என்ன நினச்சி நின்னோம்? நாங்கள் முதல் நிலையில் வருவோம், வெற்றி பெறுவோம்னு நினச்சி தான் நிற்கிறோம். அது ஒரு எதிர்பார்ப்பு, இல்லை வந்து அது ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை வச்சு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் அடிப்படையில் வந்து அவர் கருத்தை வெளிப்படுத்துகிறார். அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு டிஎம்கே செகண்ட் விஜய்ன்றதை எடுத்துக்கூடாது. அப்படி இல்லை, அவர் மீன் பண்ணது அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி என்ன பண்ண வராங்கன்னா, டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் பிஜேபி தான். ஏன்னா ஏடிஎம்கேவோட பொசிஷன் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய இயல்பான வலிமையிலேருந்து ரொம்ப செதஞ்சு போயிட்டாங்கன்றது வந்து
அவங்க சொன்னாங்கன்றாங்க, சொல்லன்றாங்க, சொல்லாமல் உள்ளே பேசாமல் வெளியில் வரப்போகிறதில்ல, ஏதோ கொஞ்சம் அதில் வந்து ஒரு உண்மை இருக்க போகுது. அப்போ ஏதோ வீக்காக இருக்காங்கன்றது வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ ஏடிஎம்கே வீக் ஆச்சுன்னா டிஎம்கேக்கு அடுத்த பொசிஷன் வரக்கூடிய நிலையில் வந்து பிஜேபி வந்து சேர்ந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும். இப்போ எழுச்சி தமிழர் கூட உடனே ரியாக்ட் பண்ணார். எதுக்கு? தந்தை பெரியாருக்கு போய் வந்து மரியாதை செய்தார் திரு விஜய் அவர்கள்னு ரியாக்ட் பண்ணார். அது என்ன ஏன் ரியாக்ட் பண்ணாருன்னா, அதுக்கு வந்து எதிர்வினையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் ஏன் அவர் ரியாக்ட் பண்ணாருன்னு. நாங்கள் ஒரு ஆள் ரியாக்ட் பண்ணோம், ஆனால் எத்தனை பேர் அதுக்கு வந்து எதிர் ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து கிளியர் கட்டாக வந்து அவர் இன்னும் அவரோட ஐடியாலஜிஸை வந்து டீட்டெயில்டாக விளக்கலை, எதுவுமே பண்ணலை. பட் அவரோட ஒரு சிங்கிள் ஆக்ட், இந்த ஒரு நடவடிக்கை என்ன வெளிப்படுத்தியிருக்குன்னா, அவருக்கு பெரியாரிய கொள்கையில் உடன்பாடு இருக்குன்னா தான் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் லீடராக. இப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் தலைவராக அவர் தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த அக்செப்ட் பண்ணும். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி வீக்கன் ஆகிடுச்சின்னு எல்லாருமே நம்புகிறோம். ஒருவேளை ரொம்ப வீக்கன் ஆகி அந்த செகண்ட் பொசிஷனை லூஸ் பண்ணிச்சுன்னா, செகண்ட் பொசிஷனில் பிஜேபியோ இல்லை வந்து பிஜேபி ஒரு 4-5 கட்சிகளை வச்சுட்டு வரக்கூடிய கூட்டணி வராது, விஜய் வருவாருன்றது தான் அவரோட இது. அப்போது வி ஆர் இன் சேஃப். இப்போ பிஜேபி மாதிரியான ஒரு ஆபத்தான சக்தி வந்து வரத்துக்கான வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து அவர் தான் செகண்ட் வருவார், கண்டிப்பாக அவர் தான் செகண்ட் வருவார் அப்படியெல்லாம் சொல்ல. அவர் அந்த ஸ்பேஸ் ஏடிஎம்கே வீக்கன் ஆச்சுன்னா அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற இடத்துல விஜய் இருக்கார் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் அப்படி பார்க்குறாரு. மதுவிலக்கை வந்து தொடர்ந்து பேசினா கூட கொள்கை ரீதியாக பாமகவோட கைகோர்க்க முடியாதுன்ற எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் மாநாட்டில் ராஜாஜியோட கட் அவுட், ராஜாஜிக்கு கொடுத்த எக்ஸப்ஷன் ஏன் ராமதாஸ்க்கு கொடுக்கக்கூடாது? இல்லை, இப்போ இதில் 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மதுவிலக்குன்ற விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இது தொடர்பான தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு இல்லை வந்து தமிழ்நாடு எந்தெந்த கட்டத்தை தாண்டி வந்திருக்குன்றத ஒரு புரிதலை வந்து நீங்கள் வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ மதுவிலக்குன்னு நம்ம பேசும்பொழுது என்ன நினைக்க தோணுன்னா, ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்துலையுமே கடையை மூடினதில்லைன்ற சிந்தனைலாம் வந்து இன்றைய இளைய தலைமுறையில் இருக்கும். ஏன் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கே கூட தெரியாது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு போகிற ஒரு எஜுகேட் பண்ணுற ஒரு நிலையில் இருக்கும். அப்போ நீங்கள் மது ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட ரீதியாக வந்து அதை முதல்ல செஞ்ச ஒரு ராஜாஜி. உடனே ஓமந்தூராரை பற்றிய கேள்வி எழுது. அவர் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணார். இன்னொன்று வந்து இந்தியா லெவலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிகராக இருக்கார். இப்போ நம்ம வந்து இவரை குறைச்சி மதிப்பிடல, ஓமந்தூராரை குறைச்சி மதிப்பிடல. ஆனால் ஒரு பரந்தப்பட்ட அளவில் வந்து தெரியக்கூடிய ஒரு ஆளாக மது ஒழிப்பு. ஏன்னா நம்ம வந்து தேசிய அளவில் மது ஒழிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஃபிகராக தான் வந்து ராஜாஜியை வந்து நம்ம முன்னிறுத்தணுமே தவிர, அவருடைய வந்து எல்லா கொள்கைகளும் வந்து உடனே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், இல்லை அவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் லீடராக ஏற்றுக்கிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா காந்தியை கூட வச்சுருக்கோம். எந்த காலத்துலையும் காந்தியை வந்து ஐடியாலஜிக்கல் லீடராக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணல. பெருஞ்சர் அண்ணா வந்து இன்னும் சொல்லப்போனால் மனு எதிர்த்து கடுமையாலாம் பேசியிருக்காரு. அவருடைய கருத்துக்களை வந்து நம்ம எல்லாத்தையும் அண்டாஸ் பண்ணுறோம். ஆனால் அவரை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் வந்து எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணல. ஏற்கனவே வந்து ஒரு மாநாட்டில் அவரோட படத்தை வச்சோம். அப்போ இது வந்து அவர் சொன்ன மாதிரி, தலைவர் சொல்லியிருக்க மாதிரி, அவர் வந்து போகிற போக்கில் வந்து இந்த மதுவிலக்கு தொடர்பாக யார் யார் என்னென்ன முயற்சி எடுத்தாங்களோ அவங்களுக்கான ஒரு 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 வெளிப்படுத்தலை கொடுக்கணுன்ற மாதிரி தான் வச்சுமே தவிர, மற்றபடி அதில் எதுவுமே என்டாஸ் பண்ண முடியாது. இன்னொன்று, ராஜாஜி கட் அவுட்லாம் வச்சு நீங்கள் வந்து பெனிஃபிட் வரும்னு தெரிஞ்சால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் முழுக்க அம்பேத்கருக்கு எதிரான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் செஞ்சிட்ருக்க பிஜேபி அம்பேத்கர் படத்தை வைக்கிறாங்க, அம்பேத்கருக்கு மாலை போடுறாங்க. அதுதான் பெரிய முரண்பாடு. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அம்பேத்கர் மேலே இருக்க பக்தினால, இல்லை அம்பேத்கர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடுனால கிடையாது. அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாடு முழுவதும் பல கோடி பேர் இருக்காங்க. அவங்கள வந்து அப்பீஸ் பண்ணணுன்றதுனால தான் பிஜேபி அதை பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ராஜாஜியை வச்சு யாரை அப்பீஸ் பண்ண போகிறோம்? ராஜாஜியை போட்டு என்ன பண்ண போகிறோம் நாங்கள்? இது ரொம்ப இயல்பான விஷயம். அதனால் இது முழுக்க அதோட ரிலேட் பண்ணி மட்டுமே நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக 2019 தேர்தலுக்கு முன்னிலேருந்து இந்த சனாதனம்ன்ற வார்த்தை வந்து தமிழில் ரொம்ப நாள் இருந்தால் கூட வெகு மக்கள்கிட்ட இந்த சனாதனம்ன்ற வார்த்தையை கொண்டு போனது, சனாதனத்துக்கு எதிரான ஒரு அரசியல் இங்கே கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள். அப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற கோரிக்கைகளுடைய வலிமை வந்து அந்த வீழ்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்குன்றத பார்த்துருக்கோம். ஆனால் மதுவிலக்கு அப்படிங்கிற இந்த கோரிக்கை வந்து அந்தளவுக்கு இந்த ஆன்டி சனாதன் அதை எடுத்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதனால தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் வருது. இவரையாக வைக்கிறீங்க, அவரையாக வைக்கிறீங்கன்ற மாதிரியான கேள்விலாம் வருது. இப்போ இதில் நாங்கள் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து சனாதனமாக ஜனநாயகமான்ற இடத்துல வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வார் அது. இது வந்து ஒரு 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 இந்த கன்சர்ன். இது வந்து ஓவராலாக எல்லாருக்குமே. நீங்கள் வந்து அவன் வந்து எந்த ஐடியாலஜியாக இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம், அவனுக்குமான கன்சர்ன் இதுன்றதுனால தான் நம்ம வந்து ராஜாஜி கூட முன்னிறுத்த வேண்டிய தேவை வருது. ராஜாஜியை பேட்டர்ன் பண்ணுறவங்களுக்கும் மது ஒழிப்பில் வந்து நீங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி ஆகணும்
அப்படின்றத ஒரு மெசேஜ் தான் அது. கண்டிப்பாக இதை வந்து கடுமையான இல்லை தீவிரமான நிலையில் கொண்டு போகிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி கட்சியிலே வந்து ஒரு அமைப்பையே வந்து ஏற்படுத்தியிருக்கோம். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம்னு ஒன்று தொடங்கியிருக்கோம். இதை வந்து கண்டினியூஸாக கொண்டு போனோம். மாநாட்டு தீர்மானம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகளிர் குழுக்களை வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது வந்து இதுவுமே ஒரு ஸ்டேஜ் பேஸ்ட். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க சனாதனத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ தீவிரமாக போராடுறீங்க. அந்த தீவிரன்ற நிலை எப்படி வருது அப்படின்னா, மாநாடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மனு எதிர்த்து பிரச்சாரம் வந்து ஊர்தோறும் போய் மனுவை அச்சடித்து கொடுத்தோம். அதில் என்ன இருக்குது, பெண்களுக்கு எதிராக என்ன இருக்குது, மக்களுக்கு எதிராக என்ன இருக்குன்றதை கொடுத்தோம். இப்படி ஸ்டேஜ் பை கொண்டு வந்தது தான் நீங்கள் வந்து அது தீவிரமாக பண்ணீங்களே, அந்த தீவிரம் இதில் இருக்குமான்ற கேள்வியை முன்வைக்கிறீங்க. பட் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து நகர்ந்து வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி ஒரு டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் நாங்கள் மாநாடு முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்டமாக போகும்போது நீங்களே உணர்ந்துப்பீங்க. இது வந்து இந்த அளவுக்கு வீரியமாக, இந்த அளவுக்கு வந்து மிக அழுத்தமாக கொண்டு போகிறோன்றத ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் உணர்வீங்க. ஒரு புரிதலான கேள்வி. சாதி ஒழிப்பு, சாதி ரீதியான பிரச்சனைகள், சனாதனம்ங்கிறது ஒரு சிலர் இல்லை ஒரு 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 பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இன்னொருத்தவங்கள திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்குது. அதை நம்ம எதிர்க்க முடியும். ஆனால் ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படிங்கிறது அது இண்டிவிஜுவல் சாய்ஸாக தானே மாறுது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கலாம். இண்டிவிஜுவல் சாய்ஸில் நம்ம எந்த அளவுக்கு தலையிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒன்றுத்தை நுகர்றது அவனோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாதது இல்லை வந்து அவனுக்கு வந்து ஒவ்வாததை வந்து நுகர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தர்றது கவர்மெண்ட்டு பண்ணக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸு மது அருந்துறது இண்டிவிஜுவல் சாய்ஸாக இருக்கலாம். ஆனால் அரசே வந்து அதுக்கான டோரை ஓப்பன் பண்ணக்கூடிய நிலையில் வந்து இதை பர்மிட் பண்ணுறதுன்றது வந்து தவறு தானே. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பர்மிட் கண்ட்ரோல் அரசுக்கிட்ட இருக்கும்போது தான் நீங்கள் இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ அந்த பர்மிட்டிங் இல்லை அதை அனுமதிக்கிற அந்த அதிகாரம் அரசுக்கிட்ட இருந்தால் தானே கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இவங்க விற்றாங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து கட்டுப்படுத்தப்படும் தான் சொல்கிறீங்க. இப்போ விற்றுன்னு இருக்கும்போது தானே கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறான். அரசாங்கம் மது விற்பனை செய்யும் பொழுதும் கள்ளச்சாராய சாவுகள் வந்துட்டு தானே இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அது எங்கே அந்த ப்ராப்ளம் எங்கன்னா, அது மது குடிக்கிறவனோ அல்ல வந்து மது கிடைக்குதோ கிடைக்கலையோன்றது இல்லை. நீங்கள் இது 2 விஷயமா அணுகணும். ஒன்று வந்து மது விலக்கு நடைமுறைப்படுத்துறதுன்றது அரசு கொண்டு வந்ததுன்னா, அதற்கு பிறகு வந்து காவல்துறை ஜென்யூனாக வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் அவங்களுடைய வருவாய்க்காக, இப்போ நீங்கள் வந்து மதுவே கிடைக்கல அப்படின்னு இருக்கிற இடத்துல மது கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறவனை வந்து ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி அவனை இங்கே இழுத்துன்னு வந்து விடுறாங்க. அவனுக்கு அந்த வாய்ப்பையும் நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா அவன் வரப்போகிறதில்ல. அதை செய்ய வேண்டியது வந்து ஒரு நிர்வாகம் தான், ஒரு அரசு நிர்வாகம் தான், ஒரு காவல்துறை நிர்வாகத்தை அரசு இயக்க வேண்டிய நிலையில் இருந்து தான் அதை நம்ம செய்யணும். அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இன்னொரு பக்கம் இந்த மது விற்பனை இதுக்கு பிடிக்க வருவாய் அதுக்கான திட்டங்கள் சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அதற்கான ஏதாவது ஸ்டடி பண்ணப்பட்டதா? இவ்வளோ வருமானம் இதில் வருது, அதன் மூலயமா நடைபெற அரசாங்கத்துக்கான திட்டங்களாக இருக்கட்டும், அரசாங்கம் பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், இந்த வருமானமும் முன்னிறுத்தி எல்லாரும் பேசுகிறாங்களே, அதை ஸ்டடி பண்ணீங்களா? இல்லை, இப்போ இந்த ஃபிகர்ஸ்ன்றதை விட நீங்கள் வந்து ஜென்யூனான ஒரு லாஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் 71 கடை திறந்தார் அப்படின்றாங்க. கடை திறக்கும் போது அவர் வந்து சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன் வேற ஒன்று சொல்லுவாங்க. சுற்றி எல்லாரும் கடை வச்சுருக்காங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாரு. ஆனால் என்னென்னா, இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, மது விலக்கு வந்து நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்குன்னு ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாடு போய் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, நாங்கள் மது விலக்கை நடைமுறைப்படுத்தணும். அப்போ என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க யூனியன் கவர்மெண்ட்னா, இந்த சப்சிடி வந்து தொடர்ந்து மது விலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு இல்லை, கடையை திறந்து வச்சுட்டு திருப்பி மூடின மாநிலங்களுக்கு தான் சொல்கிறார். அப்போ ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்டு தான் திறந்ததாக வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு. 71லேருந்து 74 வரைக்கும் தான் அவர் திறந்தார். 3 வருஷம் தான் இருந்தது. அதுக்கு பிறகு கலைஞர் வந்து கடையை வந்து 77 வரைக்கும் கடை இல்லை, 81 தான் கடை வருது. இப்போ இந்த இந்த லாஸை வந்து ஈடுகட்டுறதுக்கு தான் வந்து நாம் என்ன சொல்லணும்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து இந்த லாஸை ஈடுகட்டி அதுக்கான மாற்று வழி சோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டை, ஒரு சப்சிடி கொடுத்து. இது இல்லாமல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து பிளானிங் கமிஷன் இவங்கெல்லாம் வந்து நிதி ஆயோக்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு இந்தந்த அடிப்படையில் பேராமீட்டர்ஸில் பணம் டெவல்யூட் பண்ணுறாங்க. அந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை ஒரு க்ரைட்டீரியாவை சேர்த்து கூடுதலாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ இன்றைய தேதியில் வந்து சதவீத அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து நீங்கள் மற்ற மாநிலங்களை காட்டினோம் மது வருமானத்துடைய சதவீதம் தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய அளவில் இல்லை. ஒன்று. இப்போ நீங்கள் இன்னொன்று என்னென்னா, இப்போ இன்னும் பல செய்திகள் இதில் வந்து சொல்லப்படுது. என்னென்னா, இன்றைக்கு வரக்கூடிய தமிழ்நாட்டுடைய வருமானம் வந்து நீங்கள் வந்து மது வருமானன்றதை மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து
இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஒரு டிக்ளைன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம மேம்போக்காக பார்க்கும்போது பரவாயில்லையே, மது விற்பனை வந்து பர்சன்டேஜில் டிக்ளைன் ஆகிருக்கின்ற மாதிரி தோணும். ஆனால் அது அப்படி கிடையாது. இன்றைக்கு மதுவை கடந்த போதைக்கும் வந்து மனிதன் ஆட்படக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே இணைச்சு பார்த்து தான் நாங்கள் வந்து மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புன்னு மாநாடு நடத்தினோம். இதுக்கான ஸ்டடி எல்லாம் வந்து ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. என்ன எவ்வளோ போகுது, வருமானம் எவ்வளோ போகுது, என்னதுன்னு அதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்ணுன்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். இல்லை, கட்சிகள் அரசை தாண்டி தொழில்துறையிட்டேருந்து ஒரு குரல் வருது. குறிப்பாக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அட்ராக்ட் பண்ணுறது, கார்ப்பரேட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த சிட்டிக்கும் ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கிறது அந்த சிட்டியோட நைட் லைஃப் அப்படின்றது. அந்த கலாச்சாரம் சரியாக தப்பாங்கிற அடுத்த பக்கம் போகும்போது இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய வெளிநாடுகள்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸோ அவங்களுக்கு அந்த ஊரோட அந்த நகரத்தோட அமைப்பில் நைட் லைஃப்பும் ஒரு பார்ட் ஆஃப் இது அப்படி இருக்கும்போது மதுவிலக்கு அப்படிங்கிற பேசுகிறது இந்த கல்ச்சருக்குள்ளே இருக்கிற இந்த தொழில் வளர்ச்சியை கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துக்கு போகாதா? அதை யோசிச்சிங்களா? இப்போ நீங்கள் வந்து மது தொடர்பான ஒரு கொள்கையை வகுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாலிசின்னு நம்ம சொல்கிறோம். மதுவை முற்றிலும் எல்லா மாநிலங்கள்லையும் தடை செய்யணும்னு நாங்கள் வந்து நீங்கள் அதுதான் அந்த அந்த இதுவை தான் நாங்கள் கோரிக்கையை தான் நீங்கள் பார்க்கணும். மது கொள்கை அப்படின்னும் பொழுது நீங்கள் அதில் வந்து டெஃபினட்டாக ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய சூழல் வரலாம். நீங்கள் இப்போ இன்றைக்கு கூட வந்து பல நாடுகளில் வந்து நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பல நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகளில் மது முற்றிலும் வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸாக ஒரு எவல்யூஷனாக பண்ணணும். நம்ம அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நாம் வந்து நம்ம மக்களை பாதுகாக்கக்கூடிய அதே நேரத்தில் நாம் வந்து மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவதற்கு என்னென்னலாம் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அதெல்லாம் செஞ்சாகணும். அதுக்கு தான் ஒரு பாலிசின்னு ஒன்று வகுக்கணும்னு வந்தால் அப்போ இந்த இது தொடர்பான டிஸ்கஷன்ஸ்லாம் வரும். அப்போ பல்வேறு கருத்துக்கள் வருகின்ற பொழுது இது ஒரு கன்சென்சஸ் கொண்டு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து கொண்டு வர வேண்டிய சூழலும் இருக்குன்றதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. நிறைவாக ஒரு கேள்வி. ஒரு மாநில கட்சி, மாநிலத்தில் ஆளுகிற அரசில் கூட்டணியில் இருக்கிற கட்சி, மாநில முதல்வரை எந்நேரத்திலும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கிற ஒரு தலைமை இந்த மாநிலத்தில் மதுவிலக்கு கொண்டு வரணும். போகிற போக்கில் பாஜகவை இழுக்கணுங்கிறதுனாலே தேசிய அளவு மதுவிலக்கு கொள்கைன்னு பேசியிருக்கீங்களா? அதாவது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது தொடர்பாக வந்து நம்ம 2010 வந்து இறையாண்மை மாநாடு போட்டோம். அதிலே வந்து தேசிய கொள்கையாக வகுக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டு மக்களை மட்டுமே வந்து மதுவிலிருந்து காப்பாற்றணுன்றதில்ல நம்ம நோக்கம். இந்திய மக்களை வந்து மதுவிலிருந்து காப்பாற்றணுன்றது தான் நம்முடைய நோக்கம் என்பதால் இந்தியா வந்து மொத்தமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரி, இந்தியா மொத்தத்தையும் தான் காப்பாற்றணும், அதனால் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து விட்டுறணும் அப்படின்றது நிலையில் நாங்கள் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு அட்டவணை கொடுங்க, கடைகளை வந்து படிப்படியாக குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 0 கொண்டு வாங்கன்னு தமிழ்நாடு அரசுக்கு தான் நம்ம வலியுறுத்தலை செய்கிறோம். அதனால் இதில் வந்து தமிழ்நாடு அரசை விட்டுட்டு நம்ம வந்து தேசிய அரசை வந்து இல்லை வந்து ஒன்றிய அரசை வந்து நம்ம வலியுறுத்தலை. அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்பது ஒன்று, இவங்களுக்கு வைக்கிற கோரிக்கையும் ஒன்று. இது ரெண்டுமே சொல்கிறோம். இன்னொன்று, நேரடியாக போய் பார்க்குறோம் பேசுகிறோன்றது வந்து எந்த மாதிரியான கோரிக்கைக்குன்னு இருக்குது. இப்போ அரசு ரீதியாக வந்து ஒரு நடவடிக்கை, மக்கள் சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஒரு 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 நடவடிக்கைன்றது வந்து ஒரு குறுகிய அளவில் இருக்கக்கூடிய நடவடிக்கைன்னா வந்து அரசாங்கம் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கோன்னா, இப்போ இங்கே நிறைய விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல. நாமளே ஆரம்பத்தில் பேசணும்ல, ஏதோ இந்த கோரிக்கையை வந்து வலியுறுத்தினா வந்து மக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, போக மாட்டேன்றாங்கிற மாதிரிலாம் ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்களே. அப்போ இதுக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்குது. இப்போ நாங்கள் முன்னெடுக்கிற கோரிக்கைக்கு எவ்வளவு மக்களிடம் வரவேற்பு இருக்குன்றதை அரசுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நீங்கள் வெறுமனே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நடத்துறது இல்லை. அரசு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அங்கே நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு பியூரோக்ரஸி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஒரு ரூலராக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாருன்னா கூட அதோட வெளிப்பாடுகள் என்னன்றதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த வெளிப்பாடுகள் சொல்கிறவங்க சொன்னால் கூட அதை ஓவர் கம் பண்ணுறது அவரோட டிஸ்கிரிஷன். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, மது கடைகளை மூணுன்னா என்ன சொல்லுவாங்க, அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்குது, சரி நான் வருமானம் போயிடும் அப்படின்றாங்க. இப்போ இதை ஓவர் ரூல் பண்ணணுன்னா என்ன பண்ணோம், இல்லை மக்கள் இதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க, இது மக்களுக்கு பெரிய ஆபத்து, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். எப்படி அண்ணா வந்து 30 கோடி ரூபா வந்ததுன்னா 8 கோடி ரூபாய்க்கு ஒரு படி அரிசி கூட கொடுக்கலான்ற சூழலில் கூட வேணான்னாரோ, அந்த மாதிரி நம்ம வேணாம், நமக்கு அப்படி அந்த முடிவை எடுப்பதற்கான சூழலை உருவாக்குறோம். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறோம். நாளைக்கு கவர்மெண்ட்டே கொண்டு வருது, திடீர்னு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துதுன்னா, இப்போ இன்றைக்கி மதுவிலக்கு ஆதரித்து பேசுகிறவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாங்கம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தது, இதனால் இவங்க பாதிச்சுட்டாங்க அவங்க பாதிச்சுட்டாங்கன்னு பேசுவாங்க.
அப்போது கவர்மெண்ட்டுக்கு அந்த சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறையும் இது. அப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும். இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறதுன்றது கவர்மெண்ட் வந்து அதை வந்து செயல்படுத்துவதற்கான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு. நீங்கள் 2016 எலெக்ஷனை மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க அவங்க. திமுக முழு மதுவிலக்கு சொல்லிச்சு, அன்றைக்கி ஆட்சிக்கு வர முடியலன்னு. சரி, அவங்க வாதப்படியே எடுத்துக்கிட்டால் கூட 2014 திமுக ஆட்சிக்கு வரல. ஆனால் 1% தான் கம்மியாக வாங்கினாங்க ஏடிஎம்கே விட. அதே தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மதுவிலக்கை பேசணும். அப்போ மக்கள் நல கூட்டணி வாங்கின வாக்குகளும் திமுக கூட்டணி வாங்கின வாக்குகளும் சேர்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போனா தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம் மதுவிலக்குக்கு. இதெல்லாம் இருக்குது, இந்த பார்வையெல்லாம் இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. எல்லா கேள்விகளுக்கும் மிக விரிவான பதில்கள். மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி முதல்வர். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில்.